மிஸ்டர் சௌந்தரபாண்டியன், என்ன சொல்றீங்க? எஸ் சார். இன்ஸ்பெக்டர் கஜபதி போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு லேடி கான்ஸ்டபிள ரேப் பண்ணிருக்கான் சார். அதுக்கு ஆதாரமா ஒரு கேசட் இருக்கு. இஸ் இட்? கேசட் எங்க? போடுங்க. இல்ல சார், அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது கேசட் மிஸ் ஆயிடுச்சு சார். ஐ see. இட்ஸ் ஆல் ரைட். ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சர் தாண்டவராயன் பாம்பு வைக்கிறாருன்னு சொன்னீங்களே, அதுக்கான ஆதாரம் இருக்கா? நோ சார், we got the statement alone. How can I proceed, மிஸ்டர் சௌந்தரபாண்டியன்? சார், ஆதாரம் இல்லங்கிறதுனால பொதுமக்களுக்கு ஏற்படுற ஆபத்தை தடுக்காம விட்டுற முடியுமா சார்? ஓ, ஐ அக்ரி. ஓகே, நான் மேலிடத்துல பேசி முடிவு பண்றேன். நீங்க ஹையர் அபிஷியல்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. we will discuss. ஓகே சார். சிவா, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாம அனுப்பின பார்ட்டிக்கு 10% தான் கொடுக்கணும். ஆனா இப்போ அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எலும்பு சர்ச்ல இருந்த எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு 20% கொடுக்கணும்னு சொல்றான். அதுக்கு என்ன பண்றது? அப்ப அவனை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா? அட நீ வேற, எதுக்கு எடுத்தாலும் க்ளோஸ் பண்ணிடு, வெட்டிடு, குத்துறான்னு. அது இல்லையா, அவன் சர்ச்ல இருந்தா எலும்பு எடுத்துட்டு வரணும், அது நம்ம கைக்கு கொடுக்கணும். நம்ம அது ஃபாரின் பார்ட்டிக்கு அனுப்பணும். அதுக்கு பிறகு பாத்துக்கலாம். ஆயே மகாராஜ், வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னையா, சர்ச்சில இருந்து எலும்பு வந்து சேர்ந்துடுச்சா? இன்னும் வரல சார். நாங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும், எங்களை நம்புங்க. உங்களை எப்படியா நம்புறது? இப்படி உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? அந்த எலும்போட வேல்யூ தெரியாம நீங்க அலட்சியமா இருக்கீங்க. உங்களை நம்பி இந்த காரியத்துல ஏன்டா இறங்கினோம்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். சர்ச்சில இருந்து அந்த எலும்பை கடத்துறதுக்கு என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க? சார், ஏற்கனவே என்னோட 2 ஆட்களை சர்ச்சுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த சர்ச்ல இருக்கிற ஃபாதரை கொன்னுட்டு ஏன் ஆள் இப்போ அங்க சர்ச் ஃபாதரா இருக்கிறான். அப்பாவி மக்கள் ஏதோ புதுசா ஃபாதர் வந்திருக்கான்னு சொல்லி நம்பிட்டாங்க. டைம் பார்த்துட்டு தான் அந்த புனித எலும்பு கடத்திட்டு வரணும். அவசரப்பட்டா காரியமே கெட்டு போயிடும். அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஓகே ஓகே, இப்போ உன் ஆளை கான்டாக்ட் பண்ணி பொசிஷன் என்னன்னு கேட்டு சொல்லு. உனக்கு கொடுத்த கெடு முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. போடியா போன. ठीक है. Yes, Father Francis here. ஆமா, இங்கிலீஷ் ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏயா, எலும்பு கடத்திட்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போனவ நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்ன கேட முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. படிப்படியா பிளான் பண்ணி பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல உங்ககிட்ட சிலுவையை ஒப்படைப்பேன். ஆமா, செல்வல இருக்கிற அந்த புனிதமான எலும்போட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியல உனக்கு? நாளை நைட் 8 மணி फ्लाइट के एनपी आग जल्दी करना. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். गुड. ஓகே, बहुत अच्छा. 2 நாளுக்குள்ள முடிக்கிறேன். முடிக்கிற. சூச, பொன் மேகலை இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. சாகலையா? அவ செத்துட்டா பாடியை கொண்டு போய் ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு வந்துருன்னு நீ தானே சொன்ன? ஆமா சொன்னேன். இப்ப பொழைச்சுக்கிட்டா. பாடியை தூக்கிட்டு போனது நீ தானே. அவளுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேணா? அந்த அளவு கூட அறிவு இல்லையா? மண்டையில என்ன டிராபிக் ஜாமா? சொதப்படுது நீ, என்ன சொல்லாத. ஓகே சரி, நாம சண்டை போட இது நேரம் இல்ல. பின்ன என்ன, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலுவையை கடத்தத்துக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு மேட்டரால நம்ம திட்டம் பாழாக்குதுன்னா எனக்கு கோவம் வராது? இங்க இருந்த ஃபாதரை எவ்வளவு அழகா பிளான் பண்ணி கொலை செஞ்சோம். பழச பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இப்ப அந்த பொண்ணு நினைவு திரும்பி நடந்ததை சொல்லிட்டா நான் உண்மையான ஃபாதர் இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம திட்டம் என்ன ஆகுறது? அட, எல்லாம் நம்ம பிளான் படி நடக்கும். நாளைக்கு நைட் எப்படியாவது அந்த சிலுவையை கடத்தி ஆகணும். அதனால நீ உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படியாவது பொன்மேகலையை கொண்டுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே?